all, welcome back to another video about kitchen reset. எனக்கு ரொம்ப பிடிச்ச கோட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, க்ளீன் ஸ்பேஸ் இஸ் க்ளீன் மைண்ட். முடிஞ்ச அளவுக்கு நம்மளுடைய ஸ்பேஸ் எந்த அளவுக்கு க்ளீனாக வச்சுக்கிறோமோ மைண்டும் க்ளீனாக கிளட்டர் ஃப்ரீயாக இருக்கும். ஸோ அந்த வகையில் நான் யூஸ்வலாக ஐ ஹாவ் அ ஸ்கெட்யூல் டு க்ளீன் ஆல் த திங்ஸ். அண்ட் கிச்சன் ரீசெட்டுன்றது மேண்டேட்ரிலி மந்த்லி ஒன்ஸ் இல்லைனா 2 வீக்ஸ்க்கு ஒன்ஸ் பண்ணிவிடுவேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இஸ் ஷெல்ஃப் க்ளீனிங். நம்மளுடைய ஃபுட்ஸில் அதிகமாக தாளிப்பு குழம்பு இந்த மாதிரி செய்யும் போது அதில் இருக்க ஆயில் எல்லாம் தெரித்து எல்லா பாட்டிலுமே ஓவர் த பீரியட் ரொம்ப ஸ்டிக்கி ஆயிரும். நீங்கள் 1 வீக் கழித்து மேண்டேட்ரிலி இதை தொடச்சி வச்சுக்கிட்டா அந்த பாட்டிலோட ஷைனை மெயின்டைன் பண்ணலாம். இப்போது நான் கம்பேர் பண்ணுற இந்த 2 பாட்டில்ஸுமே பாருங்கள், ஒரு பாட்டில் வந்து ரொம்ப டல்லாக இருக்குது அண்ட் ஒரு பாட்டில் வந்து தொடச்சதுக்கப்புறம் அவ்வளோ க்ளீனாக பலன்னு இருக்குது. ஸோ இதுக்கு நான் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா SS Martலேருந்து வாங்கின ஒரு வைரல் ப்ராடக்ட் தான். இது வந்து ஒரு ரீயூசபிள் ரோல் மாதிரி இருக்கும், ஜஸ்ட் லைக் அவர் டிஷ்யூ பேப்பர் ரோல் லுக்ஸ் லைக். பட் இது வந்து ரீயூசபிள் அண்ட் வாட்டர் வந்து அப்சார்ப் ஆகுது. பட் ரொம்ப சூப்பராக அப்சார்ப் ஆகுதுன்னு சொல்ல மாட்டேன், மீடியமாக இருக்குதுன்னு சொல்லலாம். ரொம்ப சூப்பராக உங்களுக்கு அப்சார்ப் ஆகணும்னா ஸ்காட்ச் பிரைட்டில் செட் ஆஃப் 3ல் வரும் பாருங்கள், அது ரியலி கிரேட். செமையாக அப்சார்ப் ஆகும். அது ஒரு பேக்கெட் வாங்கினாலே போதும், 3 to 4 months நல்லா டியூரபிளாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ரீயூசபிள் கிளாத் இல்லை ரீயூசபிள் வைப்பர்ஸ் வச்சு உங்களுடைய பாட்டில்ஸ் அதனோட லிட்ஸ் எல்லாமே வந்து உடச்சி வச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து நல்லாவே இருக்கும், பார்க்க க்ளீனாகவும் இருக்கும். அந்த ஸ்டிக்கினஸை வந்து முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கலாம். இந்த ஓவர் ஷெல்ஃப் வந்து நான் அமேசான்லேருந்து வாங்கியிருந்தேன். செட் ஆஃப் 3 ஃபார் அபவுட் 820 rupees. நல்லாவே இருக்குது. ப்ளஸ் அது கிச்சனுக்கு வந்து ஒரு க்யூட்டான அழகையும் சேர்க்குதுன்னே சொல்லலாம். முடிஞ்ச அளவுக்கு என்னோடய கிச்சன் ஸ்பேஸை சஸ்டைனபிளாக மாற்றிட்டே இருக்கேன். பிளாஸ்டிக் எல்லாமே முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிவிட்டு கிளாஸ் அண்ட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலுக்கு ஸ்விட்ச் ஓவர் பண்ணிகிட்டே இருக்கேன். அண்ட் நீங்களும் முடிஞ்ச அளவுக்கு பி சஸ்டைனபிள் அண்ட் பி ஹெல்த்தி. செகண்ட் ஸ்டெப் இஸ் ரீஃபில். நம்ம மார்னிங் ரொம்ப அவசரமாக குக் பண்ணிவிட்டு ஒர்க் போகும்போது ஏதாவது ஒரு பொருள் இல்லை, அது ரீஸ்டாக் பண்ணலைன்னா டெஃபினெட்லி அது ரொம்ப கஷ்டமாக போயிடும். ஸோ மேண்டேட்ரிலி வீக்கெண்ட் வந்து நான் செக் பண்ணிவிடுவேன். ஏதாவது கம்மியாக இருந்துச்சுன்னா என்னோடய ரீஸ்டாக்லேருந்து எடுத்து ஃபில் பண்ணி வச்சுருவேன். அண்ட் ஆல்சோ இந்த அஞ்சனை பெட்டியை ஐ வில் மேக் ஷுர் 2 வீக்ஸ்க்கு ஒன்ஸ் கண்டிப்பாக வாஷ் பண்ணி வச்சுருவேன். அஞ்சனை பெட்டி மேலேயுமே ஓவர் த டைம் வந்து ஸ்டிக்கினஸ் வந்து படிய ஆரம்பிச்சிடும். ஸோ 2 வாரத்துக்கு ஒரு தடவை மேண்டேட்ரிலி அதை வாஷ் பண்ணி ட்ரை பண்ணிவிட்டு டிஷ்யூவில் தொடச்சி ரீஃபில் பண்ணி வைக்கிறது பெஸ்ட் திங். அஞ்சனை பெட்டிலையும் வேரியஸ் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணியிருக்கேன். உட்டன் யூஸ் பண்ணியிருந்தேன் கொஞ்சம் காலத்துக்கு. ஆனால் உட்டில் ஒரு ப்ராப்ளம் என்னென்னா, நீங்கள் வாட்டரில் அதை வாஷ் பண்ண முடியாது ஃப்ரீக்வெண்ட்டாக. ஒரு தடவை அப்படி வாஷ் பண்ணி வைக்கும் போது ப்ராப்பராக காயாமல் மோல்ட் வந்துருச்சு. ஸோ அன்னையிலேருந்து ஐ மேட் ஷுர் நான் அப்படியே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலுக்கு ஸ்விட்ச் பண்ணிட்டேன். இங்கேருந்து பிராஸ்க்கு ஸ்விட்ச் பண்ணணும் அப்படின்றது தான் நெக்ஸ்ட் ஒரு மூவாக இருக்கும். என்னோடய கிச்சன் ஆர்கனைசர் எல்லாமே நான் மோஸ்ட்டாக 3 இடத்துலேருந்து தான் வாங்குவேன். ஃபர்ஸ்ட் வந்து டிமார்ட். சின்ன மசாலா டப்பாஸ் அண்ட் ஓவர் தி கவுண்டர் வைக்கிற ஆர்கனைசர்ஸ்லாம் அங்கே கண்டிப்பாக நிறையவே கிடைக்கும். வேரிட் வெரைட்டிஸும் இருந்திருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் என்னோட ரொம்ப ஃபேவரட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிந்த்ரா தான். மிந்த்ராவில் எஸ்பெஷலி த பெட்டர் ஹோம்ஸ் அப்படின்ற ஒரு பிராண்ட். இந்த பிராண்டில் இருக்க கிளாஸ் கண்டெய்னர்ஸ் எல்லாமே வர்த் யுவர் பர்ச்சேஸாக இருக்கும். எல்லாமே நல்லா டியூரபிளாக இருக்கும் அண்ட் மைக்ரோவேவ் அவன் சேஃபாகவும் இருக்கும். கொஞ்சம் ப்ரைஸியாக தெரியலாம், பட் கண்டிப்பாக அந்த ப்ரைஸ்க்கு வர்த்தான ப்ராடக்டாக தான் இருக்கும். அண்ட் இப்போது நீங்கள் பார்த்தீங்கல்ல இந்த சால்ட் கண்டெய்னர் நான் வந்து த பெட்டர் ஹோம்ஸ் மிந்த்ராலேருந்து தான் வாங்கியிருந்தேன். அண்ட் ஃபைனலி ஒமேகா. மோஸ்ட் ஆஃப் த கண்டெய்னர்ஸ் ஒமேகாலேருந்து தான் இருக்கும், ப்ரிடாமினென்ட்லி ஒரு 70%. இந்த பல்ஸ் கண்டெய்னர் எல்லாமே ஒமேகாவில் வாங்கினது தான். அண்ட் நிறைய ஃபுட் சேஃப் டின் ப்ராடக்ட்ஸும் அங்கே இருக்கும். நான் என்னோடய கிச்சன் ஆர்கனைசர்ஸ் எல்லாமே ஒரு வீடியோவாக போடுறேன். எஸ்பெஷலி என்னோடய ஒமேகா ஆர்கனைசர்ஸ் தனியாக ஒரு வீடியோவாக போடுறேன். இந்த ரைஸ் கண்டெய்னர் இந்த மாதிரி வேர்ட்ஸோடு வரும், ஆல்ரெடி ப்ரீ பிரிண்டடாக. இல்லை நீங்கள் சேம் கலர் கோட் மாதிரியும் பண்ணிக்கலாம், இல்லை பிளெயினாக உங்களுக்கு பிடிச்ச சஸ்டைனபிள் கிளாஸ் கண்டெய்னர்ஸாகவும் வச்சுக்கலாம். இந்த வீடு கட்டினப்போ நாங்கள் சொதப்பின இல்லை மறந்து போன ஒரு விஷயம்னா அது ஓப்பன் ஷெல்ஃப்ஸ் ஓவர் தி கவுண்டர்ஸ் வைக்கிறது தான். கம்ப்ளீட்டாக மறந்துட்டோம். பை த டைம் நாங்கள் ரியலைஸ் பண்ணுறதுக்குள்ளே டைல் ஒர்க் அண்ட் கேபினெட் ஒர்க்கும் முடிஞ்சிருச்சு. ஸோ ஆப்வியஸ்லி டைல்ஸில் அதை ஒட்ட முடியாதுன்றதுனால மோஸ்ட்டாக அமேசான்லேருந்து ஒரு ஷெல்ஃப்ஸ் வால் ஷெல்ஃப்ஸ் மாதிரி வாங்கி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் ஃபைனலி ரீஸ்டாக்கிங். எல்லா பொருளிலுமே ஒரு 5-10 வாங்கி வைக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் எக்ஸ்ட்ரா ஒரு பொருள் ரீஸ்டாக்கில் இருக்கிறது எப்பயுமே நல்ல விஷயம்தான். ஏன்னா நைட்டு காலி ஆகிடுச்சுன்னா டக்குன்னு கடைக்கு போக முடியாத சுச்சுவேஷனாக இருக்கலாம், இல்லை நம்ம ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கலாம், ஆப்வியஸ்லி ஷாப்பிங் போகிறதுக்கு டைம் இல்லாமல் இருக்கலாம். அந்த மாதிரி டைமில் எக்ஸ்ட்ரா ஒரு ப்ராடக்ட் ரீஸ்டாக் பண்ணுறது ஆல்வேஸ் பெட்டர்.
என்கிட்ட எல்லா ப்ராடக்ட்ஸுமே ஒரு க்ராசரி லிஸ்ட் ஷீட்டில் இருக்குது ஒரு பிடிஎஃப்பில். ஸோ நம்ம ஷாப்பிங் போகும்போது மந்த்லியில் என்ன ப்ராடக்ட் வேணுமோ அதை டிக் பண்ணி சைடில் நம்பர்ஸ் எழுதிட்டா போதும். நமக்கு என்ன இல்லைன்னு தேடி புதுசாக லிஸ்ட் போட தேவையில்லை. இருக்கிற லிஸ்ட்டில் ஜஸ்ட் ஆல்டர் பண்ணால் போதும். என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த க்ராசரி லிஸ்ட் அண்ட் கீழே வந்து பிரிண்டபிள் பிடிஎஃப் லிங்க்கும் கொடுக்குறேன். கண்டிப்பாக உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அந்த பிரிண்ட் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் மந்த்லி க்ராசரி ஷீட்டுமே சார்ட் அவுட் ஆயிரும். இந்த ஒரு க்யூட்டான செஃப் ஆயில் புல்லரும் நான் ஒமேகாலேருந்து தான் வாங்கியிருந்தேன். மீட் யூ அகைன் in another video, and most important thing is having a clean space is always a clean mind. Bye bye.